வணக்கம். நான் உங்கள் தொண்டி அண்ணாதுரை, ஐஜேபி நியூஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் வீடியோவை தள்ளிவிட்டுறாதீங்க, கண்டிப்பா பாருங்க. நம்ம ஐஜேபி நியூஸ் முதல்ல அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல ஐஜேபி நியூஸ்க்கு இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்னு சொன்னா, காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை பற்றி தான் நம்ம பேச போறோம். ஏன் அப்படி பேச போறோம், இன்னைக்கு என்ன அவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் காங்கிரசுடைய தலைவர் தமிழக தலைவர் ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு நேர் எதிராக நான் அண்ணாமலை மீது வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை எதிர்த்தரப்பு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம இந்த ரெண்டு விஷயங்களை வச்சு இது யாரு சொன்னது உண்மை, யாரு சொன்னது பொய் அப்படிங்கறத நம்ம நிரூபிக்கணும் இல்லையா? அப்ப நம்ம அந்த ஐஜேபி நியூஸ் யூடியூப் சேனல் மூலமாக இதை மக்களுக்கு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிய வைக்கணும் முதல்ல. அதனாலதான் இந்த வீடியோ. இதுவும் சத்யா உண்மையிலே ஹரிச்சந்திரன் உண்மை பொய்யே சொல்லாத ஹரிச்சந்திர மகாராஜா மாதிரி செல்வ பெருந்தகை பேசுறாரு. அவருடைய உண்மையிலே அண்ணாமலை சொன்னது ரவுடின்னு சொன்னது ஏற்புடையதா இல்லையா என்பதை நம்ம ஐஜேபி நியூஸ் வாயிலாக யூடியூப் சேனல் வாயிலாக இப்ப நம்ம சொல்றோம். அதை கொடுங்க. நம்ம பொய்யெல்லாம் சொல்லல, ஆதாரத்தோட நிரூபிக்கிறோம். அதாவது செல்வ பெருந்தகை யாரு அப்படின்னு சொல்ல, செல்வ பெருந்தகை கடந்து வந்த பாதை, அவர் ரவுடின்னு சொன்னதுக்கு அவர் கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சுல, ரவுடின்னு சொன்னதோட அவர் கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சுல, அப்ப அவர் யாரு அப்படிங்கறது நம்ம மக்களுக்கு தெரியணுமா வேணாமா? கண்டிப்பா தெரியணுமா? அப்ப செல்வ பெருந்தகையினுடைய வரலாறு என்னன்னா, முதலாக ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியா இருந்திருக்காரு. நல்லா கேளுங்க. இவர் அண்ணாமலைக்கு எதிராக பேசக்கூடிய இந்த செல்வ பெருந்தகை, காங்கிரசுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்கிறது. உண்மை சம்பவம். ரெண்டாவது விஷயம், 2001 வழக்கு எண் 24/A/2001 சிபிஐ வழக்கு உள்ள தடுப்புச் சட்டத்தில் 1988 பிரிவின் கீழ் 13(2)RW 13(1)E என்கின்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யார் மீது? செல்வ பெருந்தகை மீது. அடுத்து வாரம் என்ன முடியல, 2003 வழக்கு எண் 136 2003 இபிகோ 307 கொலை முயற்சி வழக்கு அவர் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யாரு? இன்றைய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தான் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அடுத்து 2003 வழக்கு எண் 277 கொலை மிரட்டல் வழக்கு ஒன்று அவர் மீது பதியப்பட்டிருக்கின்றது செல்வ பெருந்தகை மீது. ஏன்னு சொன்னா, இவர் இன்னமும் உத்தரம் மாதிரி நான் செல்வ பெருந்தகை அண்ணாமலைக்கு நான் நேரடி சவால் விடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகை இவ்வளவு வழக்கு அவர் மேலே போடப்பட்டிருக்கின்றது. இன்னும் முடியல, நிலுவையில் இருக்கு. அவருடைய வரலாறு சொல்லணும்ல. 2003 வழக்கு எண் 452 2023 இபிகோ 3-4 இபிகோ 506 கொலை மிரட்டல் வெடிப்பொருட்கள் மூலம் மிரட்டுதல் அப்படிங்கிற வழக்கு 1998 பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வழக்கு எண் 14/64 2003 இபிகோ 107 கலவரம் செய்தல், இபிகோ 108 பயங்கர ஆயுதங்களால் கலவரம் செய்தல், இபிகோ 506 கொலை மிரட்டல். இது போன்ற மிகப்பெரிய குற்றங்களால் அவர் குண்டாசில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், சிறையும் சென்றிருக்கின்றார். இப்பேற்பட்ட பெரிய என்னமோ உத்தரவு பேசக்கூடிய இந்த காங்கிரசினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை என்னமோ அண்ணாமலைக்கு எதிராக நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம், நீதிமன்றத்தை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, நீ என்னமோ உத்தம புத்திரம் மாதிரி நீ சொல்றதெல்லாம் இங்க உள்ள மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்களா? கண்டிப்பா இந்த தமிழக மக்கள் யாரை தமிழகத்தினுடைய காங்கிரசினுடைய மாநில தலைவர் தெரிவு செய்திருக்கின்றீர்கள்? இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைமை ஒரு மிகப்பெரிய ரவுடிய ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரா ப்ரொமோட் பண்ணிருக்கிறது. நான் இந்த பொய் சொல்லல, எவிடன்ஸ் ஆதாரம். அப்படி இல்லைன்னா என் மேல தமிழக அரசு வழக்கு பதிவு செய்யட்டும். பொய்ய சொன்னா என் மேலதான் வழக்கு பதிவு செஞ்சிருவாங்கல்ல. அப்படி பொய் சொன்னா அந்த என் மேல உள்ள வழக்கு நீங்க பதிக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, உண்மை சம்பவங்களை சொல்றேன். தேவையில்லாம அண்ணாமலையை மிரட்டுவது, நீ ரவுடிங்கிறத வச்சு உன்னுடைய இவ்வளவு வழக்கு இருக்கு, இப்ப அண்ணாமலையை மிரட்டுவதன் நோக்கம் என்ன? அப்ப இது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே நீ ரவுடி இல்லைன்னு சொன்னா நாங்கெல்லாம் ஏத்துக்க முடியுமா? உண்மை ரவுடி நீ தானப்பா. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உண்மையான ரவுடிங்கிற பேர்ல அவர் வழக்கு செய்யப்பட்டு குண்டாசத்தில் கைது செய்யப்பட்டு வெளியே வந்தவர் தான் அந்த செல்வ பெருந்தகை. அதனால மக்களே விழித்துக் கொள்ளுங்கள், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். நன்றி, வணக்கம். ஐஜேபி நியூஸ் யூடியூப் சேனலுக்கும்
இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் ஐஜேபி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இதை ஃபாலோ செஞ்சுட்டு இருக்க எனது நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தொண்டி அண்ணாதுரை. நன்றி வணக்கம்.